தற்போதைய அண்மை செய்தி. பெரம்பலூர் மாவட்டத்தில் முக்கிய பகுதியில் ஒட்டப்பட்டுள்ள யார் அந்த சார் என்ற சுவரொட்டியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், யார் இந்த சுவரொட்டியை ஒட்டினாங்க, எதற்காக ஒட்டினாங்க, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. பெரம்பலூர் மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள யார் அந்த சார் என்ற சுவரொட்டியால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் பெரம்பலூரில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. மீண்டும் இணைப்பில் சரவணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மாணவி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் மிகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஞானசேகரன் சார் என குறிப்பிட்ட அந்த பெண்ணை மிரட்டியதாக தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து அதிமுக கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகை மற்றும் ஊடகம் வாயிலாக தமிழக காவல்துறை திமுக அரசுக்கு ஆதரவாக யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக நாடகம் ஆடுவதாகவும் யார் அந்த சார் என கேட்டு செய்தி வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்யன் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் ஆகியோரின் ஆலோசனைப்படி பெரம்பலூர் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் திருமால் மருகன் ஏற்பாட்டில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக பெரம்பலூர் நகர் தொகுதிகளான புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், சங்குப்பேட்டை, காமராஜர் வளைவு, பாலக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பிய நிலையில் ஒட்டப்பட்டுள்ள வால் போஸ்டர்கள் பொதுமக்கள், பெண்கள் மற்றும் வியாபார பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.